மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்குமே வந்து இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நல்ல ஆடியோ வீடியோ இருக்க சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மிஷன் இம்பாசிபிளோட ஒரு பர்ஃபெக்ட் ஃபேர்வெல் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திரையரங்கில் உலகம் முழுக்க பல மொழிகளில் தமிழ் டப்பிங்கோட தமிழ்நாட்டில் வெளியாகிருக்க இந்த திரைப்படம் வந்து மிஷன் இம்பாசிபிள் சீரீஸோட ஃபைனல் படம். கிட்டத்தட்ட 30 வருஷ வரலாறு இருக்குது மிஷன் இம்பாசிபிளுக்கு. 1996 ஆரம்பித்து இந்த 30 வருஷத்தில் 5 வருஷத்துக்கு ஆவரேஜாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு கிட்டத்தட்ட இது 8வது படம். இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லலாம். மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஃபேர்வெல்லை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணுற அளவுக்கு தான், அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இல்லை, இன்னும் இனிமே வராதே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து மிஷன் இம்பாசிபிள் த டெத் ரெக்கனிங் அப்படின்னு 2023 வந்த படத்தோட சீக்வல். இதுக்கு முன்னாடி வந்த மற்ற 7 படங்களை பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ரெஃபரன்ஸ் வரும்போது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது பார்க்காமையும் இதை வந்து டைரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபில்மாகவும் பார்க்கலாம். பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வரும்போது கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. படத்தோட கதை என்ன பெரிய கதை, அந்த 2023 அந்த மிஷன் இம்பாசிபிள் த டெத் ரெக்கனிங்கோட சீக்வல். ஸோ அதோட கண்டினியூஷன் அப்படியே வருது. அதில் வந்து அந்த க்ரூசிஃபார்ம் கீ ப்ளஸ் அந்த கீயை ஒரு ஈத்தன் கண்டுபிடிக்கிறதோட படம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அது எங்கே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்தோட உலகத்தை காப்பாற்றுற ஒரு அமெரிக்கன் ஸ்பை த்ரில்லர் வழக்கமான கதை தான். படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. ஃபஸ்ட்டு எப்போதுமே மிஷன் இம்பாசிபிளில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அது ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வரும். மோஸ்ட்லி எல்லா ஹாலிவுட் ஆக்ஷன் படங்களையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரெத் டேக்கிங் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது நம்ம படத்தை போய் ஒன்றி பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இது அதில் மிஸ் ஆகிருக்கு. அந்த வருத்தத்தோடு தான் படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து செம்ம ஸ்லோவாக போச்சு. கதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எல்லாம் பொறுமையாக பேசி செட்டில் ஆகிறதுக்கே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுக்கப்புறம் படம் ஜெட் ஸ்பீடு தான். செகண்ட் ஹாஃபை ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகுது. சான்ஸே இல்லை, செம்மையாக எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு மெனக்கடல் தெரியுது. டாம் க்ரூஸோட மெனக்கடல் அப்படி தெரியுது, அப்ரப்டாக திரையில் தெரியுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அந்த சப்மரைனுக்குள்ளாரெல்லாம் போயிட்டு சான்ஸே இல்லை, மனுஷன் அவ்வளோ உழைச்சிருக்காரு. அது ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. சப்மரைன் எல்லாமே ஒரிஜினலாக பண்ணி உண்மையான ஸ்டன் சீக்வன்ஸாக எடுத்திருக்காங்க, சிஜி கம்மி பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வழக்கமான மிஷன் இம்பாசிபிளோட கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதுவும் வந்து பிரெத் டேக்கிங்காக இருக்குது. மொத்தமாக எல்லாருமே அந்த ஈத்தனோட டீமாக சேர்ந்து எல்லாருமே பண்ணும்போது முத்தாய்ப்பா இவரும் சேர்ந்து அந்த லாஸ்ட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு எல்லாம் சேர்த்து பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்குமே வந்து இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நல்ல ஆடியோ வீடியோ இருக்க சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மிஷன் இம்பாசிபிளோட ஒரு பர்ஃபெக்ட் ஃபேர்வெல் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிமிஷம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.